அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இந்த ரிவெஞ்ச் அலையன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹீரோக்கும் அந்த ஒரு யங் மாஸ்டருக்கும் சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் அந்த யங் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஃபார்ம்லாம் எடுத்திருப்பான். ஒரு வழியாக அவனை டிஃபீட் பண்ணி முடிச்சிருப்பான். கடைசியாக இந்த பயபுல என்ன பண்ணியிருக்கோன்னா, அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்து இந்த செகண்டில் இருந்து நான் உங்கள் எல்லாரும் மேலே ரிவெஞ்ச் அப்படிங்கிறத வைக்கிறேன். நீங்கள் யாரையுமே என்னை கொல்ல முடியாதரா, ஆனால் நான் உங்கள் எல்லாரையுமே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. இதை கேட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறான், என்னடா இந்த பையனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிச்சா, இங்கே இருக்கவங்க எல்லாரையும் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, கிடையவே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுதா, அடுத்த வாட்டி யாராவது இவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவன் யோசிப்பான்ல, நம்மளால் அவனை வின் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு யோசிப்பான்ல. இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறான் அப்படிங்கிறான். இப்போ அந்த இம்மார்டல் செக்டாரோட லீடர் அங்கே இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பையனுக்கு இருந்தாலும் தைரியம் ரொம்ப தான் பாதிக்கும், இன்னைக்கு இவன் தான் வின்னர் போல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு இருக்க அவன் என்ன சொல்கிறான்னா, கிடையவே கிடையாது, இன்னும் சண்டை முடியல அப்படிங்கிறான். இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யங் மாஸ்டர் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான்ப்பா. அப்போ அந்த யங் மாஸ்டர் வந்து பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஈட்டி அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டான். உடனே அவன் என்ன சொல்கிறான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செத்து போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஜம்ப் பண்ணி ஓரமாக போயிட்டு அந்த ஒரு ஈட்டியை பிடிச்சி யங் மாஸ்டரே கொண்டுறான்ப்பா. இந்த ஒரு யங் மாஸ்டர் மட்டும் இந்த பொண்ணை மீட் பண்ணாமல் இருந்திருந்தான் அப்படின்னா இந்த நிலைமை இவனுக்கு வந்திருக்குமா? இப்போ எல்லாருக்குமே கேள்வி என்ன அப்படின்னா, ரிவெஞ்ச் அலையன்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க, சண்டை நடக்கும்போது யாரும் உள்ளே வரக்கூடாது சொல்லியிருந்தாங்களே, இவன் எதுக்காக மீறி உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இருந்தாலுமே அவன் என்ன தான் பண்ணுறான் பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன தம்பி அந்த அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் நீ தான் லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறானா, நான் யாராக வேணா இருந்துட்டு போகிறேன், ஆனால் அவங்கள மாதிரியே நானுமே நீ செத்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ இதுவுமே யாரோட ஏற்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட ஏற்பாடு தான். காரணம் என்ன, அந்த ட்ரீ ட்ரைபோடைய கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வேணும். அதுக்காக எந்த லெவலுக்கு இறங்குறாங்க பாருங்க. இப்போ ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோட பவரை பாருங்க, அது என்ன ரிங்கா யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஒரு அனிமே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நமக்கு. எப்போ பார்த்தாலும் ஃப்ரிஸ்பி மாதிரி தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுடைய பவரை மாத்துங்கடா. இப்போ நம்ம ஹீரோடைய பவரை பார்த்தோன்னா அவர் முடிவு பண்ணுறாராம், இவர் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட போகிறாராம். இவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்மர் அப்படிங்கிறது வந்து சேருதுங்க. இவன் உடம்புல காடோட பிளட் அப்படிங்கிறது இருக்கான். அதனால் இவருடைய நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரியே இருக்குது. இவருடைய கண்ணில் மனுஷங்க எல்லாம் வந்து எறும்பு மாதிரி, எறும்புன்னு கூட சொல்ல முடியாதுங்க, தூசி மாதிரி. இந்த அனிமேன்னு கிடையாது, இந்த பர்ஃபெக்ட் வேர்ல்டுன்னு இன்னொரு அனிமே இருக்குது. அதில் பண்ணுவானுங்க பாருங்க அல்சாட்டியும். காடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. வரவெல்லாம் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க நம்மளை. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னத்த உன் காடோடைய பவர், ஒரு பொண்ணு கூப்பிட்டோன்னே என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்க, உன்னோட காடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டா அப்படிங்கிறான். ஸோ ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இப்போ இவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், காடோடைய பவரை உன்ன மாதிரி சாதாரண மனுஷனாலலாம் பிளாக் பண்ண முடியாது அப்படிங்கிறான். இப்போ அவன் அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அதையுமே வந்து பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் தூரமாக போய் விழுந்துறான். அதோட அவன் நிற்கல. அடுத்து என்ன பண்ணுறான்னா, மறுபடியுமே அட்டாக் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, காடோடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஒழுங்காக அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். யாரா இங்கே காடு? ஸோ இந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன தான் நம்ம ஹீரோ பிளாக் பண்ணால் கூட அதையும் மீறி அவனுக்கு அடி அப்படிங்கிறது பட்டுடுது. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போகுது. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிட்டான். லிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. சாக போகிறான் அப்படி தான் சொல்லணும். இப்போ அவன் கையில் ஒரு கயிறு ஒன்று கட்டிட்டு இருந்திருப்பான். அது வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கட்டி விட்டுருப்பா. அது அப்படியே பறந்து வந்துக்கிட்டே இருக்கு கீழே. இப்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா அங்கேருந்து, அந்த கிறிஸ்டல் என்ன ஆகுது, அப்படியே கரைஞ்சி போகுது. இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட உருவம் அப்படிங்கிறது எடுத்துட்டு அப்படியே இவன்கிட்ட நடந்து வருது. அது நடந்து வந்து என்ன சொல்லுது, இவன் மேலே படுத்துக்கிட்டு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ இவனுக்குள்ள ஏகப்பட்ட எனர்ஜி அப்படிங்கிறது சேருதுங்க. சேர்ந்த உடனே கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவன் டிஃபீட் ஆடான்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்களே, பயங்கரமான ஒரு எனர்ஜி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே மேலே வரான். யாருக்குமே ஒன்றுமே புரியல, எப்படிடா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லானா, மறுபடியும் எப்படி இவன் வந்து பவர்ஃபுல்லாக வந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஆமாண்டா நாங்களாம் மனுஷங்க தான், வீக்கானவங்க தான், நாங்களாம் உன் கண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா தூசி மாதிரி தான், ஆனால் எங்களோட வில் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு கத்தி அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது அவனுடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு கத்தி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுங்க. இது வந்து ஸ்டார் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார், 4 இங்கிலீஷ் பேப்பரை படிச்சுட்டு வந்து ஃபிலிம் காட்டுறியா நீன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவன் என்ன சொல்கிறான், ஏண்டா எங்கேயோ இருந்து ஒரு 4 மந்திரத்தை கற்று வச்சுக்கிட்டு நீ தான் காட்னு சொல்லிட்டு சுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான்.
இப்போ நம்ம ஹீரோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே பயங்கரமா இருக்குங்க. வெறித்தனமா இருக்கு. அவனால வந்து பிளாக் கூட பண்ண முடியல. எல்லாருமே வந்து அரண்டு போறாங்க. எப்படா இவன் இவ்வளோ பவர்ஃபுல் ஆனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன அடிச்சு தள்ளிட்டு என்ன தெரியுமா சொல்றான்? சும்மா நீ தான் காடு, நீ தான் காடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காட் லெவல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க ஊர் சேஜஸ் மாரிலாம் நீ வரவே முடியாது அப்படிங்கிறான். சேஜ் அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க. முனிவர்கள் இருக்காங்கல்ல அந்த மாரி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த விதியையும் மீறி அந்த ஒரு நிலைக்கு போறாங்கல்ல, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ ஒரு நோபல் ஃபேமிலியில பொறந்துட்ட அப்படிங்கிறதுக்காக காடுன்னு சொல்லிட்டு திரியாத அப்படிங்கிறான். அதாவது ஆல்ரெடி கடுப்புல இருக்கிறவன எப்படி இன்னும் கொஞ்சம் கடுப்பாக்குறது அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வந்த கலை. இப்போ அவன் சும்மா இருப்பானா இவ்வளோ பேச்சை கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான், என்னுடைய உண்மையான பவரை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு லைட்னிங் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை ஹார்ட் என்னமோ பண்ணுறான் அவன். அது செஞ்ச உடனே ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய உருவம் அந்த மாதிரி ஒரு உருவம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய போ அண்ட் ஆரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் அவன். நம்ம ஹீரோ அதையும் தடுக்கிறான். தடுத்த உடனே அவனுக்கு ஆச்சரியம் தாகல. எப்படி இது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அது என்ன வாய்ப்பே கிடையாது, எல்லாமே வந்து பாசிபிள் தான். நான் வந்த இடத்துல வந்து பார்த்தனா இந்த கோஸ்ட் காட்லாம் நாங்கள் நம்புறது கிடையாது. என்னோட விதியையும் யாரும் நிர்ணயிக்கிறது கிடையாது. என்ன ஜட்ஜ் பண்ற உரிமையும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோட அட்டாக்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃபீட். அந்த ஆர்மேரை வந்து சுக்குநூறா போச்சு. இதுக்கு மேலலாம் அவன் எந்திரிச்சு நின்று காடுன்னு சொன்னானா அவனுக்கு தான் வெக்க கேடு. இப்போ இந்த ரெண்டு பொண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஒருத்தி வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டா. இன்னொருத்தி என்ன யோசிக்கிறானா, இவன் என்ன விட ஸ்ட்ராங் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இவனோட பிளட் அப்படிங்கிறது அந்த இடத்துல சிந்திச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி கிடைக்குது. அதாவது இவங்க செக்டாரை சேர்ந்தவங்கள அவன் கொண்டு இருக்கான். அதனால தான் இந்த ஒரு சிக்னல் அப்படிங்கிறது உருவாகுது. உடனே அந்த தாத்தா என்ன சொல்றாரு, அவன் நம்ம செக்டாரை சேர்ந்தவங்களை கொண்டு இருக்கான், அதனால தான் என்னால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல, முதல்ல அவனை போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு உடனே கீழே இறங்கி வரா. அடிபட்டிருக்காங்க. அவன்கிட்ட போயிட்டு நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுத்து உடம்பை ரெக்கவர் பண்ணிக்கோன்னு சொல்லி அமுச்சு விட்றா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவன் பாட்டுக்கு நொண்டி நடந்து போயிட்டு இருக்கான். அவனை பின்னால இருந்து இவன் அட்டாக் பண்றாப்பா. என்ன சொல்றா, எங்க செக்டாரை சேர்ந்தவங்களை கொலை பண்ணிட்டு இங்கேருந்து நடந்து போயிடலாம் நினைக்காத அப்படிங்கிறா. அவனா சொல்றான், ஏம்மா வந்ததுலேருந்து நீங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீ கொல்ல வரும்போது நான் என்ன பூ பறிச்சுட்டா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இப்போ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கழுத்தில் அது குத்த போகுது. அந்த ஒரு நேரத்தில் ஒரு டிராகன் கத்துற சத்தம் அப்படிங்கிறது கேட்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.